ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் விக்னேஷ், இது உங்கள் விக்னேஷ் கேமிங். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பஸ் கிட்ட போயிட்டுருக்கோம். அதுதான் இன்றைக்கி வந்த ஃப்ரெஷ் பீஸு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப புது பஸ்ஸு, ஏசி பஸ்ஸுன்னு சொன்னாங்க. வேறு இந்த பஸ் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கல, அங்கே நிறுத்தி வச்சுக்கேன் எடுத்துக்கோன்னாங்க. சொல்லப்போனால் இந்த செக்கிங்கு கூட போல் டைரெக்டாக என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புது பஸ்ஸு, இன்டீரியரும் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். எங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போக போகிறோம். இது சென்னை பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் இருக்குது, ஏன்னா பஸ்ஸுலேயும் அப்படி தான் போட்டிருக்கு. அண்ணே பார்த்து ஓட்டுனே. சரி தம்பி, புது பஸ்ஸுன்னு ஓவராக அண்ணனை ஓட்டாத. பாரு, நம்ம மேஜர் ரோட்டில் போயிடலாம். அண்ணனே, ஏன்னா இதுக்குள்ளே வந்த தம்பி, அந்த பக்கம் போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் பாஸ், அதனால தான் இப்படி வந்தேன். உனக்கு எதுவும் ஆட்சி பண்ணி இல்லையே? இல்லைண்ணே உங்கள் இஷ்டம் தானே. ஆமாண்ணே, டூர் மோடு போகிறேன். நீங்கள் என்னாச்சு போலையா? தம்பி இல்லை தம்பி, நம்ம ஆல்ரெடி வேறு பஸ்ஸை அவளுக்கு ஓட்ட தெரியாது, நீ வேறு கேட்குறா. அதனால் நான் அடுத்த தடவை டூர் மோடு போய்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு பஸ் வந்துருக்குதான். அந்த பஸ்ஸு வித்தியாசமாக இருக்குமா. எல்லா பஸ்ஸும் ரைட் சைடில் தானே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும், அந்த பஸ்ஸு லெஃப்ட் சைடில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இது என்ன பாலம்? இறங்கி இருங்க பார்க்கலாம். அப்படியே அண்ணா இருங்கண்ணே, நானும் வரேன். இல்லை தம்பி, நீங்கள் உட்கார். இப்போ எவ்வளோ ஆழம், அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இப்போ என்ன ஆழம், விழுந்தா 10 பைசாவுக்கு தேர மாட்டேன். அப்படிங்க அப்பா, டே யார் இங்கே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? யாருடா அது? பஸ்ஸுக்காரனா? டே இருடா வரேன். கொஞ்ச நேரம் நிற்கக்கூடாது, ஹார்ன் அடித்து காதை கிழிச்சிடுவாங்க. சரி, பஸ் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். ஹலோ தம்பி. சொல்லுங்கண்ணே. தம்பி, எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணே, இது 1-to-1 பஸ்ஸு, எங்கேயும் நிறுத்தாது. ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாண்டில் எடுத்தால் பஸ் ஸ்டாண்டில் தான். இங்கே வரணுன்னா நீங்கள் போய் திருவண்ணாமலையில் போய்க்கோங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு தான் இப்போ போகுது இது. ஓ அப்படியா தம்பி? சரி தம்பி. தம்பி, என்ன தம்பி பிரச்சனை? அங்கே ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். இல்லைண்ணே, யாரோ வயிறு வலிக்குது நிறுத்துறியான்ட்டு இருந்தாங்க. தம்பி, இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல, அப்படியே ஒன் வேல சூப்பராக இருந்ததுன்னா இடம் தெரிலண்ணே. இந்த ஊரில் ஏதோ ஃபேமஸான இடம் போல். தம்பி இருப்பேன், போய்க்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் எல்லாருமே விட்டு கொடுத்தே வர மாட்டேங்கிறாங்க. அண்ணே, உங்கள் வீடை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குண்ணே, கூப்பிட்டு போனேன். இரு தம்பி, என் வீடு பக்கத்தில் வந்துச்சு, பாப்பி. தான் ரைட் சைடில் இருக்கல, இதுதான் என் வீடு. இவ்வளோ பெருசா? எதுண்ணே இவ்வளோ பெருசுக்கு வீடு? தம்பி, இவ்வளோ பெருசுலாம் வீடு இல்லை. இங்கே பாரு, இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் குடியிருக்கிறேன். பாரு, அங்கே எழுதிக்குள்ள அந்த போர்டில், அதுதான் அப்பார்ட்மெண்ட்டோட பேர். சரிண்ணே, உங்கள் வீடு எதுன்னு காட்டுனேன். அதுவும் ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாரு, அதுதான் என் வீடு. சரி போகலாமா? நான் சும்மா வரத்துக்கு தான் வந்துட்டு காட்டினேன். அண்ணே பரவாயில்லண்ணே, இந்த பஸ்ஸை நீ இடிக்காமல் ஓட்டிகிட்டு இருக்கிறேனே, ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, இதே மெயின்டைன் பண்ணி ஓட்டுனேன். இரு தம்பி, அண்ணனை ஸ்டைலை நீ பார்த்தது இல்லையே, இப்போ பாரு அண்ணனோட ஸ்டைலை. அண்ணே பார்த்து ஓட்டுனே, எனக்கு எதுவும் பயமாக இருக்குது. தம்பி கவலைப்படாதப்பா, நான் ஓட்டுறத ஸ்டைல் என்ன பார்த்தது இல்லையே, இப்போ பாரு அண்ணனோட ஸ்டைலை. மறுபடியும் என்ன அதே சொல்கிறேன், எனக்கு வேறு பயமாக இருக்கு நீ ஓட்டுறத பார்த்தா. இப்போ இரு தம்பி, நான் இப்போ ஓட்டுறது ஸ்டைலில் வாய் வேறு திக்குது. அண்ணே, அந்த பஸ்ஸை நீ ஓவர்டேக் அடிச்சாவுண்ணே, எப்போ பார்த்தாலும் முன்னாடியே போயிட்டுருக்கேன் ரொம்ப நேரமாக. தம்பி, இதுதான் உன் பிரச்சனை. இப்போ பாரு, இப்போ ஓவர்டேக் எடுத்துடலாம், அவ்வளோதான் தம்பி. நீ ஓவர்டேக்லாம் எடுக்கலண்ணே, அவன் அந்த பக்கம் போயிட்டான், அவ்வளோதான். நீ எதுவும் ஓவர்டேக்? ஆமாம் தம்பி, உன் பேர் என்ன கேட்க மறந்துட்டேன். அதான் தான் சொன்னேன் நானே, செல்வோன்னு. ஓ ஆமாம்ல, 5வது பஸ் ஓட்ட வரை இன்னும் என் பேர் தெரில. உங்கள் பேர் விக்னேஷ் தானே? ஆமாம் தம்பி. என்ன தம்பி? அண்ணனே நிறுத்துறீங்களா சாப்பிட? இல்லை தம்பி, நான் சொல்கிறேன் 1-to-1 பஸ்ஸு, எங்கேயும் நிற்காதுன்னு. சரிண்ணே, ஏதோ மழை கீழே இறங்கி போகுது, ஸோ பார்த்து போனேன். அண்ணே அந்த பக்கம் தான் ரோடு, இப்படியே போகலாம்ப்பா, இது கொஞ்சம் ஷார்ட் ரூட்டாக இருக்கும். ஆனால் பாருங்களேன், பாறை ரோடு, இன்னொன்றுமோ வாய்க்காலெலாம் போகுது. ரோடு செம்மையாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் மழை வருது, அதுவும் இல்லாமல் உள்ளார ஏசி வேறு ஓடிட்டுருக்குது. செம்ம இல்லை அண்ணே? ஏன்னா நீ வேறு, நான் வேறு குளிர்னு இருக்கிறேன்.
குளிருதா போ தம்பி. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த கிளைமேட்டு தான் சூப்பராக இருக்கும். நான் அடுத்த தடவைலாம் எப்போ வெயில் அடிக்குதோ அப்போ பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து ஏசி போட்டுக்குவேன். அண்ணனே அந்த கார் என்ன ஆயிடுச்சா? சாரி தம்பி, தெரியாமல் முடிச்சிட்டேன். என்ன இங்கே அண்ணா கொஞ்சம் ஸ்பீடாக போனேன் தம்பி. நானும் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு தான் தம்பி ஸ்பீடாக போக சொன்னியா? பாரு, இப்போ அந்த பஸ்ஸை இடிச்சிட்டேன் தம்பி. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் உங்களுக்கு ஜன்னல் கிட்ட ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் உங்கள் ஃபோனு எல்லாம் சார்ஜ் போட்டுக்கோங்க, வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அண்ணே ஜஸ்ட்டு மிஸ்ஸுண்ணே. ஏன்னா அங்கே பேசிட்டு இங்கே விட்டுற போகிறேண்ணே, பார்த்து விட்டு. ஆமாம், அது எதுக்குண்ணே அந்த பக்கம் திரும்பினேன்? சாப்பாடு மட்டும் பார்க்கலான்ட்டு இருந்தேனே. இல்லை தம்பி, அது சாப்பிட்ற இடம் இல்லை. சொல்லிகிட்டு இருந்தேன்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இது இருக்குல்ல, என்னது சார்ஜ் போகிற இடம்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிப்ஸ் வேணுன்னா கண்டக்டர் போய்ட்டு கேட்டு எடுத்து வாங்கிக்கோங்க. எங்கள் ஓனரு உங்களுக்கோசம் சிப்ஸ் கொடுத்துருக்குறாரு. அண்ணே நான் எப்போனே கொடுத்தாங்க, எனக்கு ஒன்று கூட திங்கலையே. காலையில் நீ நடந்தாம்பா 2 தின்னோம் ஆரம்பிக்கும் போது. ஓ அப்படியாண்ணே, நான் அது பார்க்கலண்ணே. சரி தம்பி, இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கிற? அதானே சொல்கிறேன், ஏதோ வேலைக்கு போகலான்ட்டு இருக்கானே. நான் கொடுக்குற சம்பளம் பத்தலையாண்ணே தம்பி. அண்ணே நீ எங்கண்ணே எனக்கு சம்பளம் தர? சம்பளம் தரது ஓனரு, அவர்கிட்ட கொடுக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த ரோடு. மேலே போய் ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதை சுற்றி காட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஸோ அடுத்த தடவை இந்த பக்கம் வந்து நான் காட்டுறேன். ஸோ உங்ககிட்ட சும்மா காட்டணுன்னு கூப்பிட்டு வந்தேன். என்ன இடம்னு சொன்னேன்? இது புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்கப்பா. ஓ என்னென்ன பஸ் இப்படி டேமேஜ் பண்ணிவிட்ட? உன்னை தானே என்னை பாராட்டி பேசினேன். ஏன்னே இப்படி பண்ணுற தம்பி? தெரியாமல் தானேப்பா. ஆமாம், சொல்ல மறுத்துட்டேன். இந்த பஸ்ஸில் ஏசி வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் ஓடும், கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிரும். ஏன் ஆஃப் ஆகுதுன்னு கேட்காதீங்க, ஏன்னா மழை வருதுனால. அண்ணே என்னை பார்த்து ஓட்டுனே, உண்மையில் வந்துட்ட தம்பி. நான் முன்ன சொன்னல, பஸ் ஸ்டாண்டில் எடுக்கும் போது பஸ்ஸில் ஏறும்போது சொன்னல, அதை நீ அப்படியே சொல்லிடு அவங்ககிட்ட. ஓகேண்ணே. நண்பர்களே வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பொருளை வச்சுக்கிறோம். அதை நான் உனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். யாரும் சத்தம் போடாமல் அமைதியாக சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம அடுத்த தடவை உங்களுக்கு தருவோம். குப்பை போடாமல் குப்பையை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க, இல்லைன்னா வெளியே போட்டுருங்க ஜன்னல் வழியாக. அது மட்டும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன், உங்களோட அண்ணே என்னென்ன லைட்டை நொறுக்கி விட்ட? நான் கீழே விழுந்துட்டேனே, என்னென்ன இப்படி பண்ணுற தம்பி? அடுத்த தடவை பாருப்பா, நான் இனிமேல் எப்பயுமே இடிக்கவே மாட்டேன். கேட்டு கேட்டு காசு செவிடா போச்சுண்ணே. ஐயோ கண்டக்டரு, என் மகனுக்கு பசிக்குதான். என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? சீக்கிரம் எங்கேயும் நிறுத்த சொல்லு டிரைவரை. நான் முன்னாடி வந்து வச்சுக்கோவேன், எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவேன். அம்மா வெயிட் பண்ணுக்கா, நான் மட்டும் என்னக்கா பண்றது? இந்த டிரைவர் நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. எங்கேயும் நிறுத்துறேன் ப்ளீஸ்ண்ணே, இவங்க வேற ராவடி பண்ணுறாங்கண்ணே. தம்பி இருப்பா, நானும் என்னப்பா பண்ணுறது? நான் எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வேற. இது புது பஸ்ஸு, நான் நிறுத்தக்கூடாதுப்பா. அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, இந்த பஸ்ஸு வந்து இன்னும் டெஸ்டிங் போகல, அதுக்குள்ளே நான் எங்கேயும் எடுத்து நிறுத்தி பிரேக் கீக்கு ஏதோ கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, நான் என்னப்பா பண்ணுறது? ஸோ ப்ளீஸ் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்களேன். அண்ணே அதுக்கு நான் என்னண்ணே பண்ணுவேன்? இந்த அக்கா வேற ராவடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ளீஸ் எங்கேயும் பார்த்து நிறுத்துங்கண்ணே. சரி தம்பி, நான் பஸ் ஸ்டாண்டே வரப்போகுது. நான் அந்த அக்கா முன்னாடி வர சொல்லலாம், அப்படியே பேசுகிறேன் அந்த அக்காவை. சரி இருங்கண்ணே, வர சொல்கிறேன். அக்கா முன்னாடி அக்கா, டிரைவர் கூப்பிட்றாரு உங்களை, பேசணுமா உங்ககிட்ட? என்கிட்ட வா. என்கிட்ட என்ன பேசணும்? டிரைவரை மொதல் நிறுத்த சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் கண்ணாடி உடைச்சி நான் வெளியே குதிச்சிருவேன். அம்மா அக்கா பொறுமை இருங்கக்கா. அண்ணா என்னண்ணே இங்க இப்படி டிராஃபிக் போட்டு நின்றுட்டுருக்காங்க? தெரியல தம்பி, நான் முன்னாடி போய் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன் ஒன்றுமே இருக்காது, அதுக்கெல்லாம் டிராஃபிக் போட்டு நின்றுட்டுருப்பாங்க. நான் அப்படி தான் முன்னாடி போய் பார்த்தேன், டிராஃபிக் லைட் சிக்னலு. தம்பி அந்த அக்காவை பொறுமையாக இருக்கு சொல்லுப்பா. நான் இந்த பஸ்ஸில் வேறு ரொம்ப சூடாக இருக்குது, இந்த ஹீட்டு வேறு என்னால் ஜென்ரேட் பண்ணவே முடியல. கொஞ்ச நேரம் அமைதியாக பேசாமல் வர சொல்ல இந்த அக்காவை. சரிங்கண்ணே நீ ப்ரெஷர் ஆகாமல் ஓட்டுங்க, டென்ஷன் ஆகாமல். அண்ணே பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. தம்பி ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா, பிபி டேப்லெட் போடணும். நான் போடலைன்னா
எனக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் ஏறிக்கும். ஐயோ தாத்தா, இங்க பஸ் ஸ்டாண்டே வந்துருச்சு, ஏன் இப்படி ராவடி பண்றீங்க? அண்ணே சீக்கிரம் போய் நிறுத்துங்கண்ணே, உங்கள்கிட்ட சொல்ல தாங்க முடியலண்ணே. இரு தம்பி, நானும் போயிட்டு தான் இருக்கிறேன். நான் வேறு முன்னாடியே நிறுத்தக்கூடாதாம்மா. போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போய் பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறம் நிறுத்தலாம். அண்ணே ப்ளீஸ் நிறுத்துங்கண்ணே, ப்ளீஸ். தம்பி ஒரே நிமிஷம் தான் பாரு, அந்த பக்கம் போய் அந்த பக்கம் என்ன தான் இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு வந்து நிறுத்துறது தான். புரியுதா இல்லையா? புரிகிற மாதிரி சொல்லணும்னா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நம்ம சுற்றி பார்க்குறோம். இப்போ இந்த பக்கம் போகலாம். அப்படியே போய் வெளியே எடுத்து ஒரு யூட்டன் போட்டால் முடிஞ்சிச்சுப்பா. சரிங்கண்ணே, நான் அந்த தாத்தாவை நம்ம சமாளிச்சுக்கிறேன். தாத்தா ஒரே நிமிஷம், பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, நீங்க இறங்கிக்கோங்க. ஒரே நிமிஷம் தான், ஒரே நிமிஷம். சரிதா தம்பி, ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு சீக்கிரம் பாப்பா, எனக்கு வேற பிபி ஏறிட்டே போகுது. என்ன தம்பி சொல்லிட்டியா தம்பி? சொல்லிட்டேனே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பஸ் என்ன விளாட்லான்னு சொல்லுங்கள். நான் அடுத்தது டிவிகே பஸ் மோடு தான் போடலான்ட்டு இருக்கேன். அதாவது டிவிகேவோட கட்சி பஸ்ஸு போடலான்ட்டு இருக்கிறேன். அந்த பஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.